ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ தான். ஆக்சுவலாக இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ரெக்கை இல்லாத ஃபேனு. என்னடா ரெக்கை இல்லாத ஃபேனா அப்படின்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான மோட்டர் பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு எஸ்எம்பிஎஸ் வச்சு இந்த ஃபேன் வந்து ரன் பண்ணுறாங்க. இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா ஹாங்காங்கில் இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டு மூலயமா நமக்கு இப்போது கிடச்சிது. இது ஒரு சின்ன ரிவ்யூக்காக போடலான்றதை தான் பார்த்துருந்தேன். இந்த ஃபேனில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்திங்கன்னா சவுண்ட் அதிகம் கிடையாது. ரெண்டாவது, இது ரெக்கை இல்லாததுனால நம்ம கை பட்டுருமா அடிச்சிருமான்ற அந்த ஒரு ஃபீல் இருக்காது. இதோட இன்னொரு ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற ஃபேனை பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிற காற்றை டேரெக்டாக நமக்கு அப்படியே ஃபோர்ஸ் பண்ணும். அதனால் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா ஹெவியான காற்று மேலே அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இந்த ஃபேனில் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது இல்லையா, அந்த ஸ்டாண்டு மாதிரி இந்த ரவுண்டில் இருந்து கீழே இருந்த காற்றை மேலே எடுத்து இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நமக்கு வந்து சர்க்குலேஷனாக தள்ளும். அதனால பார்த்திங்கன்னா காற்று வந்து டைரெக்டாக நமக்கு மேலே அப்படியே வராமல் இது வழியாக சுற்றி வர்றதுனால காற்று வந்து கொஞ்சம் சில்னஸாக கிடைக்கிது. நார்மலாக ஃபேனை நம்ம டேபிள் ஃபேனை வச்சு யூஸ் பண்ணும்போது வர அந்த அப்படியே இருக்கிற காற்று தள்ளும் போது ஹீட் இருந்துச்சுன்னா அந்த ஹீட்டு காற்றாகவே நமக்கு தள்ளுது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கீழே இருந்து இதை உறிஞ்சி இந்த மேலே இந்த ரவுண்டு வழியாக நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா காற்றுல இருக்க அந்த ஹீட் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாகி இது மூலிமா வர்றதுனால ஒரு சில்னஸ் கிடைக்கிது. இந்த ஃபேனு நம்மக்கிட்ட இப்போ சேலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் இது இல்லை, சேல் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஃபேனை நம்ம யூஸ் பண்ணால் நம்ம இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா சவுண்டும் அந்தளவுக்கு நாய்ஸு கம்மியாக தான் இருக்குது. இதை நான் இப்போ பக்கத்துலேருந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுனால நாய்ஸ் தெரியுது. பட் ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லாம் வச்சுன்னா நாய்ஸ் கம்மியாக இருக்குது. டோட்டலாக ரொம்பவே கம்மி. டேபிள் ஃபேன் அளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இன்னொன்று, இதை நம்ம எங்கே வேணால் ஈஸியாக கேர் பண்ணலாம். பக்கத்தில் ஒரு ஜன்னலோ இல்லை ஒரு கட்டன் பக்கத்தில் வச்சாலும் நம்மளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் ஆகலை. ஏன்னா நார்மல் ஃபேன் வைக்கும்போது அதில் எதாவது பட்டுடுமோ, துணி அந்த ரெக்கையில் அடிச்சுமோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். பட் இதில் அந்த மாதிரியான எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே இல்லை. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பவர் எடுக்கக்கூடிய வாட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. 35 வாட்ஸில் வந்து ரன் ஆகக்கூடியது. நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை நீங்கள் வந்து அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி பண்ணோன்னா இதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் தள்ளினீங்கன்னா இது அப் அண்ட் டவுன் வரும். இதில் வந்து ரொட்டேஷனும் இருக்குது, ஸ்பீட் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேன் வாங்கணும், ஒரு டேபிள் ஃபேன் நினச்சின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மாடலை செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் விசிட்டாவது பண்ணி பாருங்கள். ஏன்னா இதோட கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்றதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.